பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். கம்சன் மடிந்து விட்டானா? ஆம் மன்னவா. யார் அவனை கொண்டது? ராஜகுமாரன் கிருஷ்ணன். கிருஷ்ணனா? கிருஷ்ணனா கம்சனை கொண்டது? ஆம் மன்னவா. இல்லை இல்லை, இது நடந்திருக்க கூடாது. ஏன் இப்படி செய்தாய் கிருஷ்ணா? ஏன் இப்படி செய்தாய்? அவனை உன் கையால் கொலை புரிந்து என் உரிமையை இல்லாமல் செய்து விட்டாயே. கம்சனுக்கு தண்டனை அளிக்கின்ற அதிகாரங்கள் எனக்கு மட்டும்தான். அந்த மகா பாவியை பெற்றெடுத்த கொடிய பாவத்தை புரிந்தவன் நான் தான். அதற்கு பரிகாரம் இதுதான், கம்சனை என் கையாலேயே கொலை புரிவது. அந்த சபதத்தை மனதில் வைத்து இந்த சிறைக்கூடத்தில் இத்தனை நாளும் சாகாமல் கிடந்தேன். அப்படி ஒரு வாய்ப்பினை எனக்கு விடாமல் கிருஷ்ணா நீ ஏன் எடுத்துக்கொண்டாய்? இந்த சமுதாயத்துக்கு கேடுகட்ட பாவியை நான் பெற்று தந்தேன் என்ற பாவத்தை போக்கிக் கொள்ள முடியவில்லையே. போக்கிக் கொள்ள முடியவில்லை. போக்கிக் கொள்ள முடியவில்லை. போக்கிக் கொள்ள முடியவில்லை. தாத்தா, வருத்தம் எதற்கு? உண்மையில் உங்கள் விருப்பம்தான் நடந்தேறியது. அதுதான் என்னை செயல்படுத்தி வெற்றி தந்தது. வயதில் மிகச் சிறு பிள்ளை நான். பெருமை தங்களுக்குத்தான் தாத்தா. மாமன்னர் உக்கிரசேனருக்கு, மாமன்னர் உக்கிரசேனருக்கு, மாமன்னர் உக்கிரசேனருக்கு, மாமன்னர் உக்கிரசேனருக்கு. ஓம் தேவ் சாந்திரந்தரிக்ஷகுண் शांति पृथिवी शांतिरापः शांतिरोषधयः शांतिः वनस्पतयः शांतिर्विश्वे देवाः शांतिर्ब्रह्म शांति सर्वगं शांति शांतिरेव शांति सामा शांति रेति. ओम शांति शांति शांति. மாமன்னர் உக்கிரசேனருக்கு, மாமன்னர் உக்கிரசேனருக்கு, மாமன்னர் உக்கிரசேனருக்கு, மாமன்னர் உக்கிரசேனருக்கு, மாமன்னர் உக்கிரசேனருக்கு, மாமன்னர் உக்கிரசேனருக்கு. இன்பம் தரும் நாடின்றே இன்பம் தரும் நாடே, நன்மைகளே தீமையை நன்மைகளே தீமையை நல்லறமை கொடுமையை கிருஷ்ணனது அருளாலே வீட்டிய நாளே. இன்பம் தரும் நாடின்றே இன்பம் தரும் நாடே, இன்பம் தரும் நாடின்றே இன்பம் தரும் நாடே.
மகராஜன் என்றும் ஜனங்களின் காவலராம் பாரீர் நமக்கொரு குடையாய் வாழ்வில் அமைந்து நலம் தரும் ராஜா நாடு புகழில் அமைதியும் தொழிலும் பாடி வழங்க பாடுபடுவார் இமைகள் எதற்கு கண்களை காக்க ஈசன் தந்ததன்றோ அதுவே அரசன் ஜனங்களை காக்க வாழும் இமைகளை போலாம் அரசன் ஜனங்களை காக்க வாழும் இமைகளை போலாமே இன்ப தரும் நாளின்றே இன்ப தரும் நாளே இன்ப தரும் நாளின்றே இன்ப தரும் நாளே இருள் நீங்கி மதுராவில் ஒளி சிந்தும் விழா மனம் வீச இளங்காற்றே சுகம் நீ கொண்டு வா இந்த உலகில் எங்கள் வாழ்வில் திருநாள் அல்லவா இந்த நாளே இன்ப நாளே தொடர்கதையல்லவா ஆனந்தமாக இன்று ஆண்டவன் வந்தது தீயவன் கம்சனின் தொல்லைகள் தீர்ந்தது ஆனந்த ராஜ்யத்தில் அதிசயங்கள் நிகழ்வு இனி அந்த கம்சனின் இன்னல்கள் தீர்ந்தது இந்த பாடும் உள்ளம் தாளம் போடும் துள்ளும் இந்த பாடும் உள்ளம் தாளம் போடும் துள்ளும் தீர்ப்பாங்கள் கண்ட தீராதே இன்ப தரும் நாளின்றே இன்ப தரும் நாளே இன்ப தரும் நாளின்றே இன்ப தரும் நாளே அநியாயங்கள் ஆட்சியில் இனிமேல் கிடையாது நாட்டில் எல்லோர் வாழ்வில் துயரம் இனியேது கொடியவன் கூட்டம் மனிதது என்று நாட்டினிலே இனியவர் நமது அரசர் வந்தார் ஆட்சியிலே உலகம் வாழும் நல்லவர் ஆடும் போதினிலே உத்தமனைகள் கண்ணன் போகும் பாதையிலே நாடும் வீடும் இனிமேல் வாழும் அமைதியிலே நாயகன் எங்கள் கிருஷ்ணன் வந்தான் நேரிலே ஆடுங்கள் துங்கனனனா துங்கனனனா ஆடுங்கள் இன்ப தரும் நாளென்றே இன்ப தரும் நாளே இன்ப தரும் நாளென்றே இன்ப தரும் நாளே இன்ப தரும் நாளென்றே இன்ப தரும் நாளே என்ன யோசனை கண்ணா? பல்ராமண்ணா, பிரச்சனை மிக்க நேரங்கள். நீ எதை பற்றி சொல்கிறாய்? அப்பாவை பற்றித்தான். அதை பற்றி என்ன? புறப்படு, அவரை வழி அனுப்பி வர.
சென்று வாருங்கள் என்று சொல்வது அத்தனை எளிதா என்ன பல்ராமண்ணா? உதட்டசைவில் சொல்லி அனுப்புவது எனக்கு தெரியாது. அவருடைய பாசம் எனக்கு தெரியும். மனதில் ஏனோ அச்சம். வளர்த்த பாசத்தில் அவர் வாய் திறந்து கண்ணா வா என்று சொல்லிவிட்டால் அவர் பின்னால் நான் போகாமல் இருக்க முடியுமா? அவ்வாறு சென்றால் எதை முடிக்க நாம் இந்த பூமியிலே பிறந்தோமோ அது என்ன ஆவது? அப்படி நினைத்தால் அவரை பார்க்காதே. பல்ராமண்ணா, மகன் தந்தையின் ஆணையை மறுப்பது, உதறி தள்ளுவது மகா பாவம் அண்ணா. நந்தகோபரை நான் நம் தந்தையை விட உயர்ந்த நிலையில் மதிக்கிறேன். அவர் நம்மை பாதுகாத்த தெய்வம் அண்ணா. அதனால்தான் அவர் நம் தந்தை என்ற பெருமை பெற்றது. அவருக்கு என் மீது பக்தி. நாமும் விரும்புவது பக்தருக்கு வசப்படுவதுதானே. இந்த பாச உணர்வை முன்வைத்து அவர் என்னிடத்தில் பேசினால் பெரும் குழப்பங்கள் ஏற்படும் அண்ணா. அப்படியானால் ஒரு நல்ல வழி சொல். இந்த சமயத்தில் மகாமாயாவைத்தான் நினைக்க வேண்டும். ஏ தேவி, பிரச்சனையை தீர்த்து வை. ஆணையிடுங்கள் பிரபு. நந்தகோபரின் இதயத்திலிருந்து பாசத்தையும் பந்தத்தையும் அகற்றி உள்ளத் தெளிவு பெற வழியமைத்துக் கொடு. உள்ளத்தின் ஓட்டங்கள் ஓய்ந்து போய்விடும். அப்படியே பிரபு. அப்பாவே இங்கு வந்து விட்டார். அப்பா, ஏன் அழுகிறீர்கள்? அப்பா, ஏன் அழுகிறீர்கள்? ஏன் அழுகிறீர்கள் அப்பா? வேறென்ன செய்வது? வேறென்ன செய்வது கண்ணா? வேறென்ன செய்வது? பொறுத்து கொள்ள பார்க்கிறேன். ஆனால்
ஆனால் இந்த கண்ணீர் வெள்ளம் எனக்கு அடங்கவில்லையே. பார்க்காமல் போக முடியவில்லை, சந்திக்காமல் செல்ல முடியவில்லை. பாசம் அல்லவா புலம்புகிறேன். அந்த பழைய நினைவுகள் கொல்லுகின்றது. உன்னை கண்டால் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் போல இருக்கிறது. இப்போது நீ என் மகன் இல்லை என்றும் தெரிகிறது. எனக்கு வெட்கமாய் இருக்கிறது. எனக்கு இன்னொரு மகனிடத்தில் பேசுவதற்கின்றி ஏது உரிமை? அது இல்லையே. பாவம் யசோதா சொல்வது போல் பொத்தி பொத்தி நான் வளர்த்தேனே. என் கண்ணனை பிரிந்து எப்படி வாழ்வேன்? இந்த நந்தகோபன் எப்படி வாழ்வேன்? அப்படி வாழ்வதை விட இங்கேயே செத்து விட்டால் நன்றாக இருக்குமே. பேச மாட்டாயா? இந்த நந்தகோபனை பார்த்து ஏதாவது பதில் சொல்லி இந்த பைத்தியத்திற்கு. பைத்தியத்திடம் பேசினால் அதற்கு புரியுமா அப்பா? ஆமப்பா, உண்மையில் உங்கள் மனம் பித்தாகி விட்டது. உங்கள் மகனை பார்த்து என்னை இன்னொருவர் மகன் என்றால் நீங்கள் பைத்தியம் இல்லாமல் வேறென்ன? அப்பா, யார் சொன்னது நீங்கள் என் அப்பா இல்லை என்று? சொன்னது யாரப்பா? உண்மையில் யார் அப்பா? யார் உண்மையில் அம்மா? இன்னொருவர் பிள்ளையை தன் சொந்த பிள்ளையை போல் பாவித்து அன்பை பொழிந்து ஆதாரமாய் இருந்தவர்கள் தானே. அப்பா, பிறந்தவுடன் நான் அம்மாவை பார்த்ததில்லை, அப்பாவையும் பார்த்ததில்லை. நான் யசோதா மாதாவை அம்மாவாக, உங்களை அப்பாவாக பார்த்தேன், பணிந்தேன், வளர்ந்தேன். நான் உங்கள் இருவருடைய அன்பாலும் பாசத்தாலும் தான் இன்று உயிரோடு இருக்கிறேன் அப்பா, இன்று உயிரோடு இருக்கிறேன். உண்மையில் நீங்கள் என்னை இன்னொருவர் பெற்ற பிள்ளையாக பார்க்க முடிகிறதா அப்பா? நான் வேறு யாரோ பெற்ற பிள்ளையா? உங்கள் மனம் பொய் சொல்கிறதப்பா. புண்படுத்த வேண்டாம் அப்பா, புண்படுத்த வேண்டாம். அப்படியானா நான் எதை நம்புவது? நான் எதை நம்புவது? அப்பா, வாருங்கள் அப்பா, வாருங்கள். அமைதியாக சிந்தித்து பாருங்கள் அப்பா. நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். மகன் வளர்ந்து விட்ட பிறகு அவனை பெற்றெடுத்தவர்கள் அவனுடைய தொழிலை கவனிக்க தூரதேசம் அனுப்ப மாட்டார்களா? வாணிபம் செய்வதற்காக, வாழும் நாட்டின் சேவைக்காக, சமுதாய மறுமலர்ச்சி பணிகளின் தொடர்பாக அனுப்புவார்களே, அனுப்புவார்கள் இல்லையா? புறப்படும் போது யசோதா அன்னையிடம் இதைத்தான் சொன்னேன் அப்பா. அம்மா, என் கடமைகளை முடிப்பதற்காக வெகு தூரம் செல்ல நேர்ந்தாலும் நேரலாம். மாதா, நான் எங்கு போனாலும் உன் மகன் என்றுதான் சொல்லுவேன். என் கடமைகளை எல்லாம் முடித்து விட்ட பிறகு மீண்டும் திரும்ப உன்னிடம் வருவேன் என்று. அப்பா, அந்த கம்சனை வதம் செய்ததில் பூமியில் நான் முடிக்க வேண்டிய கடமைகளில் ஒன்றை மட்டும் தான் முடித்திருக்கிறேன்.
முடிக்க வேண்டிய இன்னும் எத்தனையோ பணிகள் காத்திருக்கிறதப்பா. அப்பா அம்மாவின் ஆழ்ந்த அன்பு பாசம் என்ற நிழலிலிருந்து நீங்கி மனித குல மேம்பாட்டுக்கான பணி முடிக்க வேண்டும் அப்பா. உங்கள் மகனை தடுக்கக் கூடாது. பாசம் இதில் கூடாதப்பா. பொறுப்பை நிறைவேற்றத்தான் பூமிக்கு வந்தேன் அப்பா. கண்ணா, உன்னை புரிந்து கொள்வது எளிதல்ல. பார்வைக்கு மகன் போல் தோன்றுகிறாய், பக்கத்தில் இருக்கிறாய். பிறகு என்னை விட்டு எங்கோ போகிறாய், எனக்கு சொந்தம் இல்லாதவனாக. அதுதான் உண்மையப்பா. பாசமும் உண்டு, பக்குவமும் உண்டு. பக்கத்தில் இருந்தாலும் நான் யாருக்கும் உறவில்லை. உண்மை தெளிவு என்பது இதுதான் அப்பா. யாரும் யாருக்கும் உறவில்லை. யாரும் யாருக்கும் அப்பா இல்லை, யாரும் யாருக்கும் மகன் இல்லை. இந்த பாசங்கள் நேசங்கள், இந்த பாசம், இந்த பந்தம், இந்த நேசம் நாமே போட்டுக்கொள்ளும் விலங்குகள். அப்பா, இதெல்லாம் மாயையின் விளைவுகள். எல்லாம் மாயையின் விளைவுகள் தானப்பா. நாம் முற்பிறவிகளில் செய்த வினைகளின்படி எடுக்கும் பிறவிகளில் புது புது உறவுகள், புது புது உருவங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த உறவும் எந்த உருவமும் நிரந்தரம் அல்ல. எந்த பிறவியிலும் இது தொடர்கிறது, நிலைத்து நிற்கிறது. சத்தியமும் தெய்வமும் தான். அதனால் தெய்வத்திற்கு ஒரே நாமம் சத்யநாராயணன் தானப்பா. இந்த ஞானத்தை எங்கிருந்து பெற்றாய் கண்ணா? ஒரு சிலர் சொல்கிறார்கள் நீ தெய்வம் என்று. எனக்கு நிஜமாக சொல், நீ தெய்வமா?